எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல தான் ப்ரோ இந்த ரூல் பிரேக் எல்லாம் ரொம்ப ஜாலியா பண்றாங்க. ரூல் பிரேக் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பெருமையா அதை நினைச்சுக்கிறானு ப்ரோ. ஏடா அங்கிட்டு இருந்து நீ ரூலை கிராஸ் பண்ணிடுறது ரொம்ப பெருமையாடா. அந்த பிக் பாஸ் என்னடா பண்ணுவாரு அந்த மனுஷன் நேத்து தான் ப்ரோ இவங்க எல்லாரையும் கூட்டி டேய் சைஸே ரூல் எல்லாம் பிரேக் பண்ணாங்கடா, முடியலடா, டிசிப்ளின் இல்லாம போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் ஒரு மாதிரி நக்கின்னு போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை பாடம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒரு தடவை ரொம்ப ரகடாவே எடுத்தார், ரொம்ப ரூடா கத்தியே பேசினார் அங்க இருந்து. ஸோ அதெல்லாம் வச்சு வரப்போற வாரங்கள் திருந்தோணும்னு பார்த்தா திருந்தின மாதிரி தெரியலையே. ஏண்டா நேற்று மஞ்சளி கூட கிளாஸ் எடுத்தாங்களடா, தயவுசெய்து ரூல் பிரேக் பண்ணாங்க, ரூலை ஃபாலோ பண்ணலாம், அந்த கோர்ட்டுக்கான மரியாதை கொடுங்க, அப்படி இப்படின்னு எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் எல்லாரும் இந்த ரூல் பிரேக் பண்ணி எப்படா கைத்தட்டி சிரிக்கிறீங்க? இது நேற்று நம்ம சாச்சனா அந்த நம்ம சாக்லேட் இருக்காங்களே அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது ஒரு டைலாக் சொன்னாங்க, நான் கடைசியில் சொல்கிறேன், அது எனக்கு சிரிப்பாக இருக்குது அது இன்னும். ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரம்பு வந்திருக்கு. இந்த பிரம்புவில் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டாஸ்க் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எல்லாரும் அடைச்சு போட்டிருக்கு. சரியா, அந்த பெட்ரூம்லேயே அடைச்சு போட்டிருக்காங்க. அது என்ன டாஸ்க்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டேன், ராஜாராணிக்கான அந்த டாஸ்க் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இப்போ எல்லாரும் உள்ள அடைச்சு போட்டிருக்காங்க. ஸோ அடைச்சு போட்டப்போ எங்கெல்லாம் போர் அடிக்கும்ல, அவன் கொட்டாய் விட ஆரம்பிச்சான். ஸோ அந்த இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் வந்து ஆண்களிலேருந்து பெண்கணிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே தர்சிகா இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசுறதுக்கான என் தலைவர் ஜம்ப் பண்ணி வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ராணுவுக்கும் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா என் ஆள் பவித்ரா அவங்க தான் இருக்கா வரம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நடுவில் அந்த பார்த்துருக்கல அதை ஒரு ஜம்ப் போட்டு வந்துட்டார் தலைவர். இதில் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? அதை ஜம்ப் பண்ணி வரும்போது அங்கே எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, மச்சான் வா மச்சான் வாமா. ஏண்டா டேய் அவன் என்ன 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஏடா வின் பண்ணி வந்துட்டு இருக்கான், கைத்தட்டி வாமச்சான் வாமச்சான்னு கூடுறதுக்கு ரூல் பிரேக் பண்ணி வரான்டா பைத்தக்காரங்களா. டேய் ரூல் பிரேக் பண்ணி வரான், ரூல் பிரேக் பண்ணி வர்றதுக்கு இவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. வா பியூட்டிஃபுல் வேற லெவல் மச்சான்னு சொல்லி கை தட்டுறாங்க. இல்லை மஞ்சரி கொஸ்டின் வைக்கிறாங்கப்பா. என்னது மஞ்சரி கொஸ்டின் வைக்கிறாங்க? எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க? யார்கிட்ட கேட்டு போனீங்க? பெண்கள் நிலை யார்கிட்ட கேட்டிங்களா? பெண்கள்கிட்ட யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போனீங்களா? அப்படிங்கும்போது அந்த இடத்துல என் தலைவர் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்களும் அதான் நின்றுட்டு இருந்தீங்க, நான் வரும்போது பார்த்துட்டு தான் இருந்தீங்க, அப்பெல்லாம் எதுவும் கேட்காம இப்போ மட்டும் கேட்குறீங்க, உங்க கண்ணு மட்டும் தானே குதிச்சேன், நீங்க தொங்கிட்டு இருக்கும்போது தான் குதிச்சேன்னு சொல்லிட்டு சொல்றான். இவனுக்குலாம் ஒரு விஷயம் புரியுமா புரியாதா ஒரு இலவும் தெரியல. இவன்லாம் எங்க இருந்து கூட தூக்கி கொண்டு போட்டீங்க? ஓட்டுகள் மட்டும் வருது. அந்த நேற்று அந்த போன வாரத்துக்கு அந்த 2 சம்பவத்துக்கு அப்புறம் கண்ட மேடிக்கு ஃபேக்கா ஓட்டுகளை இறக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சுட்டு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஐயா இவனுக்கு விஷயங்கள் புரியுமா புரியாதா? அப்ப அந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க, இங்க பாரு நீ ரூல் பிரேக் பண்ணது இப்ப தப்புடா, அதை மொதல் பேசுறா, யாரை கேட்டுறா போன ஒரு இஷ்டத்து இங்க இருந்து ஜம்ப் பண்ணி போயிருக்கு. அப்படிங்கும்போது பின்னாடி இருந்து மஞ்சரி பின்னாடி இருந்து நம்ம அருண் இருக்கார்ல, சும்மா விடு விடு அப்படி வேண்டா டே, இதே உன் கேப்டன்சியா இருந்தா மூக்கால அழுதுருக்க மாட்டேன், மூக்க தரல போட்டு தேய்ச்சி அழுதுருப்பான் ப்ரோ. அவன் கேப்டன்சியா இருந்தா வந்திருக்கேன், எங்க கோட்டை தாண்டி வந்திருக்கேன், கோட்டை தாண்டி வந்திருக்கேன், இந்த தப்பு மட்டும் பண்ணாங்க, இந்த தப்பு மட்டும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மூக்க போட்டு தர தேய்தேன்னு தேய்ச்சிருப்பான். இதே மஞ்சரிக்கான கேப்டன்சி பரவாயில்ல விடு விடு பரவாயில்ல வா 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 பார்த்துக்கலாம். எதுக்கு எதுக்கு இதுலயாச்சும் சரி அவன் தப்பை புரிஞ்சுப்பான்னு பார்த்தா அவன் ஒரு விஷயம் சொல்றான். இங்க பாருங்க, நான் வந்து விஜய் விஷால் மாதிரி வந்துட்டேன், விஜய் விஷால் எப்படி தாய் வந்தாரோ அதே மாதிரி வந்துட்டேன், தயவுசெய்து என்ன டார்கெட் பண்ணாங்க. சரியா, என்ன டார்கெட் பண்ணி பேசுகிற வளர்ச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு கேப்டனுக்கான வேலையை மட்டும் பாருங்க. டேய் தற்குறியாடா நீலாம், சத்தியமாக எனக்கு புரியல, தற்குறியாடா, கேப்டன் தாண்டா, கேப்டன் வேலையை தாண்டா பார்க்குறாங்க, எதுக்குடா கோட்டை தாண்டி போனதான்னு கேட்டாங்க. அது கேட்டா விஜய் விஷால் டார்கெட் என்னன்னு எடுத்துட்டு வர, ஏன்னா கோட்டை தாண்ட கூட ஒரு ரூலே இருக்கலாடா, கோட்டை தாண்ட உடனே ஒரு ரூல் இருக்குல்ல, அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு ஒருத்தவங்க கேட்டோன்னே நீங்கள் டார்கெட் பண்ணாங்கன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? சத்தியமா புரியல ப்ரோ. இதுல விஜய் விஷால் வர ஏய் நான் டார்கெட்னு பேசி என்கிட்ட வர, அவங்க டார்கெட் பண்ண அவங்க கிட்ட கேட்டுக்கோ, என்ன வந்து இழுத்துக்கா. சரியா, நார்மலா இனி விஜய் விஷால் தாண்டி வந்தால அதே மாதிரி நானும் தாண்டி வந்தேன்னு சொன்னா பரவாயில்ல, அது என்ன டார்கெட்னு சொல்லிட்டு என்கிட்ட திருப்புற தேவலாம் பேச. பெரிய ரவுடி தானே அண்ணா, நீங்க பெரிய ரவுடி தான் ஒத்துக்கிறேன்னு. அவன் ஆப்போசிட்ல 2 வார்த்தை பேசினா நீ கண்ணாடி போட்டி போட்டு ஓடிடுமெண்ட. நல்லா ஓப்பனா சொன்னேன் விஜய் விஷால், ஓப்பனா சொன்னேன் டப்புன்னு ராணவ் என்னடா விஷால் தேவையெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா இவன் கண்ணாடின்னு உடச்சிட்டு வெளியே ஓடிடுவான், ஐயா அப்படின்னு ஓடிடுவான். அவளுக்குள்ள பயந்தான் ஒளி பையவன். இவன் உட்காந்து ராணுவட்டை ஏறிட்டு இருக்கான். இது ஒரு ப்ரொமோவா விட்டுருக்காங்க. சத்தியமா சொல்றது ஒரு கண்டென்ட்டா இருக்காது, சத்தியமா சொல்றது ஒரு கண்டென்ட்டாவே இருக்காது. ஆனால் இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? நேற்று தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அது பெண்கணி ஆண்கணி 2 பேருக்குமே தெரியும். ஆனால் 2 பேருமே அதில் பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்காங்க. முக்கியமாக பெண்கணி, ஏடா உங்கள் வீட்டுக்கு தான் வரான் ஜம்ப் பண்ணி ஏதாவது ரூல் கொடுக்கணும், எதுவுமே இல்லையா? நான் சொன்னேன்ல ப்ரோ, பெண்களி பெரிய டம்மியாக இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க கைக்கு பவரே போனால் கூட அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப டம்மியாக சில பல வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ கூட பாய்ஸ் தான் ஹைலைட் பண்ணப்படுவான்னு சொன்னால் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கைக்கு பவர் வந்து கூட அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலடா. அதான் ஒரு விஷயம் வேணும் நாளை நம்ம ஒன்றும் இல்லை ப்ரோ, சில சாப்பாடு வந்து டக்கு நம்ம எங்கேயா பார்ப்போம், ரீல்ஸில் இல்லையா பார்ப்போம், பார்த்தோம் அந்த சாப்பாடை சாப்பிடணும் துடிப்போம். ஆனால் அங்கிட்டு போய் அந்த சாப்பாடை சாப்பிட உட்காந்து மச்சான் புளிக்குது மச்சான் அண்ணா மச்சான் இது சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பவர் வேணும்னு துடிச்சாங்க. ஆனால் பவர் கிடச்சோன்னே இந்த பவரை எப்படி யூஸ் பண்ணு தெரியும், அப்படியே தரையில் அப்படியே தவுண்டு போய்கிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லைங்கிறதா உண்மை. இந்த இடத்துல ரூல் பிரேக்கை பற்றி நம்ம ஒன்று சொல்லி ஆகணும். நேற்று எங்கள் அக்கா சாச்சன் அக்கா ஒன்று சொன்னாங்க, ரூல் பிரேக் அப்படிங்கிறது வந்து நம்ம தனிப்பட்ட விருப்பம் தான். ரூலை ஃபாலோ பண்ணுறதாகட்டும், ரூலை பிரேக் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் நம்ம தனிப்பட்டதுக்கான விருப்பம், அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ரூலை பிரேக் பண்ண தானே ரூல் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ரூலையும் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. ரூலை பிரேக் பண்ணுறது ஒரு கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியல. இதுக்கெல்லாம் காரணம் யார், மூல காரணம் யாருன்னா, ரூலை பிரேக் பண்ணுறது ஒரு கண்டென்ட் ஓகே, ஆனால் அதை கண்டென்ட்டாகவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காரு பிக் பாஸ், அவருக்கான மரியாதை என்ன? அவர் போத்துட்டு வந்துடுவார் கீழே, மைக் செட் வழியாக போத்துட்டு கீழே வந்துட்டு ஏய் வேலையில் போனால் எல்லாம் அடிச்சிட்டு இந்த மாதிரி சண்டைக்கு வந்துடுவார். ஓகேவா? இதில் அவங்க அவ்வளோ வீரவசனமாக அவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க. ரூல் பிரேக்கிங்கிறது யார் வேணால் பண்ணலாம். ரூலை பிரேக் பண்ணுறதா வச்சுருக்காங்க. ரூல் பிரேக் பண்ணுறது ஒரு தனி கலையாம். ரைட்ரா? எப்படி ரூலை பிரேக் பண்ணுறது ஒரு தனி கலைன்னு சொல்லி முடிச்சாச்சு. மொத்தத்தில் இவனை ரூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரங்களில் பிக் பாஸே களை இறங்கி, அதாவது கோட்டை கீழே இறங்கி வந்து வீட்டில் இந்த கோட்டை பிச்சு தூக்கிட்டு போயிடணும். ஏய் நாசமாக போகிறாங்க இந்த பண்ணிட்டு போங்க நடை, இந்த ஷோ நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை ஒளிஞ்சாலும் சரி இந்த கோட்டை கிட்ட பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு விளங்கணும்னு எனக்கு தோணுது. மட்டும் வீட்டுக்குள்ள ராஜாரின் டாஸ்க் வரப்போன்னு சொன்னால் அந்த டாஸ்க்கில் ஏதோ சில பல பஞ்சாயத்துகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பஞ்சாயத்து, ஏது மாதிரி பஞ்சாயத்து நமக்கு தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ராஜாராணி டாஸ்க்ல யார் ராஜாவா இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போட்டிருக்கேன். பட் ராஜா யாருன்னா ராணவ். நோ நீ கமெண்ட் போட சொல்லிட்டு அப்போ ராணவ் ராஜான்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா சும்மா சொல்லி விடுங்க யார் ராஜாவா இருந்தா நல்லா இருக்கும். இவங்க ராஜாவா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமா இருக்கும்னா யாரை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. பட் ராஜா வந்து ராணவ். ராணி யாரு தெரியுமா? ராணி வந்து நம்ம ஆளுக்கு ஏத்த ஆளு தான். சாச்சனா வந்து ராணியா போட்டிருக்காங்களாம். அப்போ இருக்கலாம் நண்பர்களே, தரமான சம்பவம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்கு. ஏன்னா சும்மாவே அவங்கள கையில் பிடிக்க முடியாது. டோன் ஒரு மாதிரி ஓய் இட்டு ஓடாதே பேரப்போம் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. ஸோ அந்த வகையில் ராணியை வேற கையில் கொடுத்துட்டாங்களா, கையில் பிடிக்க முடியாது. போங்க ஒர்க்கர் சமையல்காரன் அப்படி இப்படின்னு எல்லாரும் தூக்கி போட்டு அடியே அடிக்க போகிறாங்க. ராஜாரின் டாஸ்க்காச்சும் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இந்த டாஸ்க்கில் எங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. கண்டிப்பாக சொதப்புவாங்க. ஒரு பெரிய சொதப்பலை உண்டு பண்ணி அந்த டாஸ்க்கை இழுத்து முடியுறான்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்து எனக்கு கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் சமையல்காரர் வந்து நம்ம விஜய் விஷாலும் அவங்க பேர் என்ன தர்சிகா, அவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க போல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி போட்டிருப்பாங்க போல. தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு கான்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால சொல்கிறேன். ஸோ அவங்க 2 பேரையும் வந்து சமையல்காரராக போட்டிருக்காங்க. அப்புறம் காமனராக நம்ம ஆனந்தி, அவங்க பேர் என்ன முத்துக்குமரன், இவங்கலாம் சம்திங் காமனராக இருக்காங்க. ஒர்க்கராக வந்து நம்ம அவங்க பேர் என்ன சௌந்தர்யா ஜெஃப்ரி, இவங்களாம் ஒர்க்கராக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் எப்படி கொண்டு போக போகிறாங்க, எந்த வகையில் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதில் எனக்கு ஒன்று தான், இந்த வாரம் என்ன நடந்தாலும் சரி, முக்கியமாக நீங்கள் ஜாமுக்கான பிரச்சனை கேட்பீங்களோ சுகருக்கான பிரச்சனை கேட்பீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சாட்டர்டே சண்டே இந்த ரூல் பிரேக்கான ஒரு பிரச்சனை கேட்கணும். போன வாரம் தான் அவங்க ரூல் பிரேக் போன வாரம் தான் சாச்சனா ரூல் பிரேக் பண்ணும்போது நிறைய ஆட்கள் கூட இருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் கேட்கும்போது கண்டிப்பாக சாச்சனா தூக்கி அடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்காம போட்டுட்டு அது எங்களுக்கு தெரியுது. பட் இந்த வாரமாச்சும் தயவு செய்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த ரூல் பிரேக்கான மேட்டர் எடுத்து கொஞ்சம் நல்லா உடைங்க. அப்போ தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. வர இவனை ரூல் பிரேக் அப்படிங்கிறது வந்து ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ஹாபியாகவே மாற்றிட்டாங்க. அது நல்லா இல்லை. அது எங்களுக்கு கண்டென்ட் இருக்கும், ஒரு நேரம் இல்லை 2 நேரம் கண்டென்ட் இருக்கும். அது பார்க்க அந்த பிக் பாஸ் வந்து அப்படியே தரைக்கு போயிட்டே இருக்கு, அப்படியே பாதாளத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி சேதனை கேட்பார் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. உண்மையாகவே ராணுவுக்கு பேச தெரில, விஜய் விஷால் தொடநடுங்கி அருணும் ஒரு டம்மி பீஸு. அது கேப்டன் மடைஞ்சோன்னே இப்போ அது கேப்டன் பதவி முடிஞ்சோன்னே இப்போ பழைய ஆர்வக்கோளாறு அருணா மாறிட்டு மொத்தத்தில் வீடே ஒரு மாதிரி நெக்கின்னு தான் போகுது. ஸோ உங்களுக்கான கருத்துக்களை போடுங்க, கமெண்ட்ல போடுங்க.